நமஸ்காரம். இன்று நாம் காண்பது ஆண்டாளின் 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பாறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனையே பல்கலனும் யாமணிவோம் ஆடே போம் அதன் பின்னே பார்ச்சோரே மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து கொள்ளிர்ந்தேலோர் எம்பாவாய். தன்னை அடிபணியாதவர்களை வெல்லுகின்ற குணங்களை உடைய கோவிந்தனே, நீயும் நாங்களும் உளம் குளிர்ந்து கூடியிருந்து நாட்டார் கொண்டாடும்படியாக சூடகம், தோள்வளை, தோடு, கர்ணாப்பூ, பாடகம் என்ற பாதக்கடகம் என்று சொல்லப்படும் இந்த நகைகள் போன்ற பல்வேறு ஆபரணங்களை நீயும் நப்பின்னை பிராட்டியும் அணிவிக்க நாங்கள் அணிந்து கொள்வோம். பட்டாடைகளை உடுத்திக் கொள்வோம். அதற்கு பின்பு ஸ்ரீராமம் என்ற பார்ச்சோறு மறையும்படி நெய் அதில் பரிமாறப்பட்டு முழங்கை வழியே அது பெருகி ஓட உன்னை பாடுகையை பயனாக புகழ்ந்து பாடி விரதத்திற்கு வேண்டிய பறை பெற்று விரதத்தை முடித்து கொண்டு நாங்கள் பெற விரும்பிய சம்மானம் இவைகள் என்று பட்டியலிடுகிறார்கள். சங்கு, பறை, விளக்கு, கொடி, விதானம் ஆகியவற்றுடன் பல்லாண்டு இசைப்பார்களையும் அருளாக ஆக்கித்தர வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆயர் சிறுமியை நோக்கி கண்ணன், நோன்பிற்கு வேண்டியவற்றை கேட்டீர்கள், வேண்டியபடியே தருவோம், இவ்வளவுதானே செய்ய வேண்டியது என்கிறார். அதற்கு பெண்கள், நோன்பு நோற்ற பின்பும் உன்னிடம் பெற வேண்டிய சன்மானங்கள் பல உண்டு என்கிறார்கள். விரத தினங்களில் நெய்யுண்ணோம், பாலுண்ணோம் என்று உணவு நியமங்கள் அல்லது உண்ணா நியமங்களை மேற்கொண்டிருந்தோம் அல்லவா? அதற்கு சமமானமாக நாங்கள் உன்னுடன் உண்போம். நீயும் நப்பின்னை பிராட்டியும் உண்பிக்க நெய் பெய்த பால் சோறு உண்போம் என்கிறார்கள். மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியோம் என்று அலங்காரம் துறந்து நோன்பு நோக்கும் பொழுது இருந்தோம் அல்லவா? இனி நீயும் நப்பின்னை பிராட்டியும் எங்களை ஆடை ஆபரணங்கள் அழகு செய்ய வேண்டும் என்கிறார்கள். விடியும் முன்பே எழுந்து பனி தலையில் விழ தெருவெல்லாம் அலைந்து துயிலெழுப்பி வருந்தி வந்திருந்தோம் அல்லவா? இனி நாம் அழகு செய்து கொண்டு வயிறார கம்பீரமாக விருந்துண்டு கூடியிருந்து அகம் குளிர்வோம் என்கிறார்கள். கூடாரை வெல்லும் சீர். கூடியிருப்பவர்களுக்கு கண்ணன் தோற்று நிற்கும் சீரையும் குறிப்பதாகும். கூடாதாரை சௌரியத்தாலும் கூடுவாரை சௌந்தரியத்தாலும் வெல்லும் சீரும் கண்ணனுக்கு உண்டு. கோவிந்தா, கூடமாட்டோம்
என்னும் நினைவு இல்லாமல் இருந்தாலும் போதுமாம். பகவான் பாதுகாப்பதற்கு பசுக்களையும் பரிபாலிக்கின்றவன் அல்லவா? உந்தன்னை பாடி உன்னை பாடுகையே எங்களுக்கு பலன் என்று நெடுநாட்களாக பட்ட துயரமெல்லாம் தீர உவந்து பாடுகிறார்கள். நாங்கள் கேட்ட பறை ஊராருக்காக சொல்லுவதற்காகத்தான். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண கைங்கரியமே எங்களுடைய முழு உத்தேசம். நாடு புகழும் பரிசினால் நாடு புகழ்வதை இவர்கள் ஒரு பேராக நினைக்கவில்லை. புகழ்ந்து அதனால் நாடு உய்ந்து போவதாக பரிசாகத்தான் நினைக்கின்றார்கள். முழங்கை வழிவார இப்படி சொன்ன பிறகு உண்பதை சொல்லாமல் கூடியிருந்து குளிர்ந்து என்கிறார்கள். கண்ணனை கண்குளிர கண்டதுமே பசி தீர்ந்ததால் உண்ண வேண்டிய தேவை கூட இல்லையாம். பிரிந்துபட்ட துயரமெல்லாம் தீர எல்லோரும் கூடி கழுத்திருப்பதே உத்தேசம். கோவிந்தா, யாம் பெரு சன்மானம் எவையென்றால் அணிவோம், உடுப்போம், குளிர்ந்திருப்போம் என்னும் இவையென்று இப்பாசுரத்தை முடித்தும் பொருளாக இவர்கள் கூறுகின்றார்கள். சேஷத்துவ ஞானத்தை பூர்ணமாக பெற்று கைங்கரிய பிரார்த்தனையுடன் ஏற்கனவே பிரிந்திருந்த வருத்தமெல்லாம் தீரப்பெறுவது அடியவர் பெறும் சன்மானமாகும். ஆடை என்பது சேஷத்துவ ஞானம், பார்ச்சோறு என்பது கைங்கரியத்தை குறிப்பிடுவது. இந்த 27வது பாசுரம் நம் சமுதாயத்தில் தனி சிறப்பு வாய்ந்த பாசுரமாக கொண்டாடப்படுகிறது. விரதத்திற்கு வேண்டிய சங்கு, பறை, பல்லாண்டு பாடுவோர், மங்கள விளக்கு, கொடி, மேல் விதானம் முதலியவற்றை கண்ணனிடமிருந்து பெற்ற பெண்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர்கள் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், பார்க்கடலுள் பையத் துயன்ற பரமன் அடியினை பரவி போற்றுகின்றார்கள். மகிழ்ச்சியில் திக்குமுக்காடுகின்ற அவர்கள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்கிறார்கள். பகைவர்களை வென்று அன்பர்களிடம் தோற்பவன் என்று குறிப்பு பொருள் இதில் இருப்பதை காணலாம். ஏனெனில் தன் வில் அம்பினால் எவரையும் வெல்லும் திறன் வாய்ந்த கோவிந்தன் தன்னை வணங்கும் அடியவர்களின் அன்புக்கு ஆற்றாது அவர்களின் அன்புக்கு கட்டுப்படுகிறான் என்பது இந்த வாசகம் உள்பொருளாக அமைந்திருக்கின்றது. உன்னை புகழ்ந்து பாடி நாங்கள் பெறுகின்ற சம்மானம் இவை என்று பட்டியலிட்டு காட்டினோம். சூடகம் கையில் அணியும் ஒரு வகை ஆபரணம், தோளில் அணியும் அணிகலன் தோள்வளை, காதில் அணியும் தோடு அல்லது கர்ணாம்பூ என்னும், காலில் அணிவது பாடலம் என்றும் கூறப்படும். இவ்வாறான பல்வேறு அணிகலன்களையும் நாங்கள் உவந்து பேணி அணிந்து கொள்வோம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த திருவாய்ப்பாடி பெண்கள் முதலில் தங்களுக்கு வேண்டிய நகைகளை கேட்கிறார்கள். அதற்கு பின்னால் நல்ல ஆடைகளை நயந்து கேட்கிறார்கள். ஆடை உடுத்தி அணிகலன்களை அழகு பெற அணிந்து கொண்ட பின்னர் பார்ச்சோறு முழுவதுமாக மறையும்படி நெய்யூற்றி அந்த அக்கார படசலை ஆக்கி எல்லோரும் கூடியிருந்து உண்ண வேண்டும் என்கிறார்கள். அந்த அக்கார அடிசலில் ஊற்றப்பட்ட நெய் உண்ணும் பொழுது முழங்கை வழியாக வழிய வேண்டுமாம். இவ்வாறு இந்த திருப்பாடல், இந்த பாசுரம் சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவதில் முடிகின்றது. முதலில் இந்த பெண்கள் பாவை நோன்பு மேற்கொள்ள நெய் உண்ணாமலும் பால் உண்ணாமலும் விரதம் இருந்தவர்கள். இப்போது பாலும் கருப்பு கட்டியும் நெய்யும் சேர்ந்து சமைக்கப்பட்ட அக்கார அடிசலை ஆசை தீர உண்கிறார்கள். கூடியிருந்து குளிர்ந்து என்னும் தொடரால் தாம் பெற்ற பேறு பிறரும் பெற வேண்டும் என்ற உயர் நோக்கம், எல்லோருமே என்புற்று இருக்க வேண்டும் என்கின்ற மனமும் ஒரு சேர விளங்குகின்றது. இந்த ஆயர் சிறுமியர்கள் கேட்டதன் பேரில் பல சங்குகளையும் பல பறைகள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆளினில் இருந்து மூவுலகத்தையும் ஆண்ட இவனுக்கு எதை கொடுப்பதும்
சிரமம் இல்லை என்பதை இவர்கள் அறிந்தவர்கள். இவர்களுக்கு இன்னும் என்ன கொடுக்கலாம் என்று யோசித்து, கோல விளக்கான நப்பின்னை பிராட்டிக்கும் கருடக்குடிக்கும் ஒப்பான வஸ்துக்களொன்றும் இல்லையானதால் அவை ஒவ்வொன்றாக போருமென்று விடுத்து மற்ற உபகரணங்கள் மேலும் சிலவற்றை கொடுத்தான். பாஞ்சசன்யத்திற்கு துணையாக புள்ளரையன் கோயில் வெள்ளை விழி சங்கையும், ஆனிரை இனம் மீள பசு மேய்க்கும் பொழுது குறித்த சங்கையும் கொடுத்தான். பாரோர்களெல்லாம் மகிழ்கின்ற பறைக்கு துணையாக ஜாம்பவான் திருவிக்கிரமாவதாரத்தில் அடித்துக் கொண்டு சுற்றி வந்த பறையையும், லங்கை ஜெயித்த போது அடித்துக் கொண்டு வரப்பட்ட பறையும் அழைத்தான். பகவானுக்கு பல்லாண்டு பாடும் பெரியாழ்வார்க்கு கூட்டாக பாகவத சமுத்திரத்திலிருந்து பொலிக 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 என்று பல்லாண்டு சேர்க்கும் பராங்குசரான ஆழ்வாரையும் அழைத்தான். ஆட்சிகள் மிகவும் வேண்டிக் கொண்டதால் இவை அனைத்தையும் இவர்களுக்கு ஆசையுடன் கொடுத்தான். தானும் இவர்களுக்கு தலைவனாக கூட போகிறபடியால் குழந்தையாய் இருக்கும் பொழுது தனக்கு கொடையாய் நின்ற ஆதிசேஷனையும் தன்னுடன் கூட அழைத்துச் சென்றான். இது அனைத்தும் கொடுத்து, இவ்வளவுதானே உங்களுக்கு வேண்டியது? மார்கழி நீராடப் போகும் முன் வேண்டியவை இவை. நோன்பு நோற்ற பிறகு உன்னிடம் சில பரிசுகள் பெற இருக்கிறோம். அவை யாவன? நீயும் நப்பின்னை பிராட்டியும் பூட்டிய ஆபரணங்களையும் ஆடைகளையும் அணிகளையும் உங்களுடன் ஒன்றாக கலந்து இந்நமுது அருந்துவதையும் என்று இவர்கள் கூறினார்கள். கேட்ட அனைத்தையும் நான் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்ததை கொண்டு என்னையும் என் உடைமைகள் எல்லாவற்றையும் உங்களுடையதென வாங்கிக் கொண்டீர்கள். ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் என்று சொல்லிக் கொண்டு வந்து என்னை தோற்கச் செய்து விட்டீர்கள் என்று கிருஷ்ணன் சொல்லுகின்றான். எவ்வளவு முயற்சி செய்தும் கூடோம் என்று இருந்தவர்களை நீ வெல்வது கூடுவோம் என்று இருப்பவர்களை தோற்பதென்றோ உன் சுபாவம். ஆகையால் நீ எங்களிடம் தோற்று உன் சர்வ சொத்தையும் சர்வ வஸ்துக்களையும் கொடுப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை என்கிறார்கள். கூடுவாரை சௌசல்ய சௌலபியாதி குணங்களாலே ஜெயிப்பவன், கூடாதாரே சௌரிய குணத்தாலே வெல்லுபவன். சௌரியம் அம்புக்கு இலக்காகும். சௌசல்ய சௌலபியாதி குணங்கள் அழகுக்கு இலக்காகும். இவன் எல்லோருக்கும் அன்பிற்கு கட்டுப்பட்டவன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.